டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 2 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். யூனிட் 2ல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.17. சம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நவ் வாட் இஸ் த சம்? எக்ஸாம்பிள் 2.17 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A man starts his journey from Chennai to Delhi by train. ஒரு பர்சன் அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கேருந்து எது வரைக்கும்னா சென்னையிலேருந்து டெல்லி வரைக்கும் பை ட்ரெயினில். இட் ஸ்டார்ட்ஸ் அட் 22.30. அவர் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது அவரோட டைம், ட்ரெயினில் ஏறி உட்காந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது டைம் வந்து 22.30 ஹார்ஸ் ஆன் வெட்னஸ்டே. ஓகே, வெட்னஸ்டே 22.30க்கு அவர் டைம், அந்த டைமில் வந்து அவர் வந்து ட்ரெயினில் போயிருக்காரு. இஃப் இட் டேக்ஸ் 32 hours of travelling time and assuming that the train is not late. So if it takes 32 hours of travelling time, அவர் இங்கேருந்து டெல்லி போய் சேர்றதுக்கு 32 hours ஆகுது. அந்த ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா 32 hours ஆகுது. ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம் அந்த ட்ரெயினும் வந்து லேட்டாக போகலை, இட்ஸ் நாட் லேட். ஓகேங்களா? அப்போது வென் வில் ஹி ரீச் டெல்லி, அப்போது என்ன டைமில் அவர் வந்து எப்போ, ஓகேங்களா, என்ன டைம், இட்ஸ் நாட் அ டைம் மட்டும் மென்ஷன் பண்ணல, எப்போன்னு காமனாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம டைமும் கண்டுபிடிக்கணும், டேவும் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எந்த டைமில் எந்த டேயில் அவர் அங்கே போய் ரீச் ஆகியிருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஸோ ஒன் பர்சன் சென்னை டு டெல்லி வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அவர் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணும்போது 22.30 எப்போனா ஆன் வெட்னஸ்டே. ஸோ அவர் வந்து டோட்டலாக இங்கேருந்து டெல்லி போய் சேர்கிறதுக்கு ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா 32 hours ஆகுது. அந்த ட்ரெயின் வந்து லேட்டாக போகலைன்றதை நம்ம அஸ்யூம், அவங்க வந்து கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அஸ்யூம் பண்ணி நாட் லேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ வென் வில் ஹி ரீச் டெல்லி, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷின் இஸ் கிளியர்? ஓகே. ஸோ நவ் வாட் இஸ் கிவன்? கிவன் வந்து ஸ்டார்டிங் டைம் என்னன்னு சொல்லியிருக்காங்க 22.30. ஓகே, ஆன் வெட்னஸ்டே. அதேமாரி டோட்டல் ட்ராவலிங் டைம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 32 hours. ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே டோட்டலி வந்து ஹார்ஸ் பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்போது நம்ம வந்து 24 வந்து மாடலோன்னு எடுக்கணும். ரீசன் என்னென்னா, ஒன் டேக்கு how many hours? 24 hours. ஸோ ஹியர் வி யூஸ் மாடலோ 24. ஏன்னு உங்களுக்கு சொன்னால் ஒன் டேக்கு 24 hours. ஸோ தட் நம்ம வந்து மாடலில் வந்து 24ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரீச். ஸோ ரீச்சிங் டைம். ரீச்சிங் டைம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது 22.30 டைம், இது கூட இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது இந்த டைம், ஓகேங்களா, ப்ளஸ் ஸோ இவங்களுக்கு வந்து ட்ராவலிங் டைம் வந்து எவ்வளோ ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க? 32 hours. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம மாடலில் என்ன எடுக்கணும்? 24. கிளியர்? இஸ் தட் கிளியர்? திஸ் இஸ் த ஸ்டார்டிங் டைம், திஸ் இஸ் த ட்ராவலிங் டைம். இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நம்ம மாட் வந்து 24 போடணும். பிகாஸ் இட்ஸ் ஒன் டேக்கு 24 hours. கிளியர்? ஓகே. இப்போது இது ரெண்டுத்தையும் முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. 22ஐயும் 32, ஓகேங்களா, 0.30. ஸோ இங்கே சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சி 22.30னா 32 இப்படி போட்டு ஆட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர். ஓகேங்களா? திஸ் இஸ் ராங் பிகாஸ் இட்ஸ் அ டெசிமல். ஸோ இந்த மாதிரி போடக்கூடாது, இது தப்பு. 22.30 கூட 32 இஸ் த ஹோல் நம்பர். ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 54.30. கிளியர்? ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. 54.30. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 54.30 மாட் வந்து 24. இப்போது 54.30 மாட் 24னா 24ஆல் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூவை டிவைட் பண்ணணும். இஸ் தட் கிளியர்? இந்த வேல்யூவை 24ஆல் டிவைட் பண்ணணும். அப்போது 54.30 நம்ம என்ன பண்ண போகிறோம்? 24 இங்கே இருக்கு இல்லையா? ஸோ 24ஆல் நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்போது 124 24, 224 நம்ம எடுக்கிறோம். 2 4s are 8, 2 2s are 4, 48. 2 24s are 48. இப்போது 54ல் 48 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6 வரும். ஓகேங்களா? ஸோ 4ல் 8 போகாது. ஸோ பக்கத்துலேருந்து வாங்கினா 14ல் 8 போச்சுன்னா 6, இங்கே 4 4 0 ஆகிடும்.
இங்கே இருக்கிற பேலன்ஸ் அப்படியே வரும் இந்த டெசிமல் பாயிண்டோட சேர்த்து. அப்போ 0.30 கிளியர். அப்போ 6.30 வந்து உங்களுக்கு வேல்யூ வரும். உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வரும்? 6.30. ஓகே, நம்ம எதை போடும்போது இந்த ரிமைண்டர் வந்துச்சு? March 24. கிளியர். ஓகே, இப்போ நம்ம டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ டோட்டல் டைம் ஸ்டார்டிங் டைமும் ட்ராவலிங் டைமும் ஆட் பண்ணி அதை 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன டைமுக்கு அவர் ரீச் ஆனான்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன டே அப்படின்றது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்ன டே அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து அவர் கிளம்பும்போது இந்த டைம் அவர் கிளம்பும்போது என்ன டேனா வெட்னஸ்டே. ஓகே, ஸோ இதில் 32 ஹார்ஸ் இருக்குது. இந்த 32 ஹார்ஸை நீங்கள் 24ஆல் வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 124 தான் வரும். ஓகேங்களா? 32வை 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 124 தான் வரும். 32வை 24ஆல் பண்ணும்போது 124 பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 8 வரும். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு 32 இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்கெட்டை போட்டுக்கோங்க. இந்த 32 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 124 இருக்குது, பேலன்ஸ் 8 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் 1/24 ஹார்ஸ் இஸ் ஹியர். ஸோ டோட்டல் ஒரு 124 ஹார்ஸ் இதில் இருக்கிறதுனால இது வெட்னஸ்டே. பட் வெட்னஸ்டேக்கு நெக்ஸ்ட் டே தான் இவங்க டோட்டலி 32 ஹார்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஹோல் டே இருக்குது. வெட்னஸ்டேக்கு நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது தேர்ஸ்டே முடிஞ்சு நெக்ஸ்ட்டு ஒரு 8 ஹார்ஸ் இருக்குது. அப்போது வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் டே என்னவா போயிடும்? ஃப்ரைடேவாக போயிடும். கிளியர். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் இப்படி நார்மலி ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு காமிச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா இதோட டைம் முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம டேக்குன்னு கண்டுபிடிக்கும்போது இது வெட்னஸ்டே, இது கூட நெக்ஸ்ட் வந்து 32 ஹார்ஸ் இருக்குது. அப்போது வெட்னஸ்டேக்கு நெக்ஸ்ட் டே போகணும். 32வை வந்து ஒரு ஹோல் 24 ஹார்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 32க்கு பதிலாக 12 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது ஒரு 1 டேயில் கன்வெர்ட், நெக்ஸ்ட் டே போகாது. 12க்கு வந்து 24ஓட கம்மி. அப்போ வெட்னஸ்டேக்கு நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டேவோட ஸ்டாப் ஆகிடும். பட் ஹியர் 24 விட அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் 32வை வந்து 124 ஹார்ஸ், ஒன் டேவோட டோட்டல் ஹார்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு பேலன்ஸ் இருக்கிறது நெக்ஸ்ட் டேக்கு போயிடும். அப்போ வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே. அப்போ அவங்க என்றைக்கு போய் சேர்ந்துருக்காங்க? ஃப்ரைடே 6:30க்கு அவங்க வந்து ரீச் ஆகிருக்காங்க. கிளியர். ஓகே, அப்போது therefore ப்ளஸ் என்ன he will reach, எப்போ ரீச் பண்ணாங்க? he will reach Delhi on Friday. என்ன டைம் ரீச் பண்ணாங்க? at 6:30 hours. இவ்வளோதான். கிளியர். ஸோ ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி சம் ரொம்ப ஈஸி. நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் டைம், ட்ராவலிங் டைம், ஏன் மாடுலோ 24 எடுக்கிறோன்னா ஒன் டே 24 hours. ஸோ தட் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் கிடச்சிடும். ஆனால் இங்கே இருக்கிற 32வை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்து வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே டேவை கன்வெர்ட் பண்ணுறீங்க. தென் அவர் வந்து ஃப்ரைடே 6:30க்கு அங்கே டெல்லியில் போய் ரீச் ஆகிருக்கார். கிளியர். ஸோ ஈஸிலி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோயிங் டு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.18 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். Kala and Vani are friends. Kala says, today is my birthday, and she asks to Vani, when will you celebrate your birthday? See, கலாவும் வாணியும் ஃப்ரெண்ட்ஸு. கலா சொல்கிறா இன்றைக்கி என் பர்த்டே. அதே மாதிரி கலா வந்து வாணிக்கிட்ட கேட்குறா, உன்னோட பர்த்டே வென் வில் யூ செலிப்ரேட் யுவர் பர்த்டே, உன்னோட பர்த்டே நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வாணி ரிப்ளைஸ், டுடே இஸ் மண்டே and I celebrated. See, celebrated, it's a past tense. Okay va, I celebrated my birthday 75 days ago. இன்னைக்கு மண்டே நான் 75 நாட்களுக்கு முன்னாடியே என்னோட பர்த்டே நான் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஃபைண்ட் தி டே வென் வாணி செலிப்ரேட்டட் ஹர் பர்த்டே. அப்போது எப்போ, எந்த டே, ஃபைண்ட் த டே, எந்த டே வாணி வந்து அவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. கிளியர்.
வாணியும் கலாவும் வந்து ஃப்ரெண்டு. இன்றைக்கி வந்து கலாவோட பர்த்டே. கலா கேட்குறா, வாணி உன்னோட பர்த்டே நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறதுன்னு. ஸோ வாணி ரிப்ளைஸ், டுடே இஸ் மண்டே. நான் 75 டேஸ்க்கு பிஃபோரே வந்து 75 டேஸ் அகோன்னு போது பிஃபோர் 75 டேஸ்க்கு பிஃபோரே நான் என்னோடய பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்கிறான். ஸோ எந்த டேயில் அவங்களோட பர்த்டேவை, தட் மீன் வாணி வந்து அவங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியர்? கொஷின் இஸ் கிளியர்? ஓகே. ஸோ நவ் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி நான் புக்கில் இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். வெரி ஈஸி. இந்த சம் ஆக்சுவலி வெரி ஈஸி. லேட்டஸ்ட் அசோசியேட்டட் தி நம்பர்ஸ். நம்ம வந்து சாட்டர்டே சண்டே மண்டேன்ற அந்த டேஸ்க்கு ஒரு ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு நோட் மாதிரி. ஓகேங்களா? நம்மளோட லெட்டு தான் இது. ஸோ 0 1 2 3 4 5 6 ஒரு நம்பரை எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி ஒரு XYZ அந்த மாதிரி போட்டால் இது தப்பு கிடையாது. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு லெட்டு தான். சண்டேன்றது 0, நெக்ஸ்ட்டு மண்டேன்றது 1 அப்படின்றது ஒரு லெட்டு. அது மாதிரி நீங்கள் ஏபிசிடியும் எடுத்துக்கலாம். அதுக்கு எதுவுமே மிஸ்டேக் கிடையாது, தப்பும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம காமன்லி ஒரு நம்பர்ஸாக வந்து லேட்டஸ்ட் அசோசியேட்டட் ஒரு நம்பர்ஸை வந்து 0 1 2 3 4 5 6 ஓகே டோட்டலி 7 டேஸ்க்கு வந்து நம்ம நம்பர்ஸில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். டு ரெப்ரசன்ட் த வீக் டேஸ் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. ஓகேங்களா? ரெஸ்பெக்டிவ்லி. இப்போது இது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. நமக்கு என்ன டே வருதோ அந்த டேக்கு பிஃபோர் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸை யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். அப்போது இவங்க சொல்லியிருக்காங்க மண்டே என் பர்த்டேன்னு. இப்போ மண்டேன்றது இங்கே நம்ம எடுத்துக்கூடிய நம்பரில் எது வந்து நம்ம 1 தான் வந்து நமக்கு வந்து மண்டேவோட நம்பர்ஸ். கிளியர்? ஓகே. ஸோ நமக்கு வந்து இங்கே சொல்லியிருக்கிற இந்த நம்பரை லெட் எடுத்துக்கிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிளியர்? ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து நம்ம டேஸை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். வாணி சொல்கிறா டுடே இஸ் மண்டே. இப்போ மண்டேக்கு என்ன நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் 1. அப்போது தி நம்பர் ஃபார் மண்டே வந்து 1. கிளியர்? ஓகே. தென் சின்ஸ் வாணிஸ் பர்த்டே வாஸ் 75 டேஸ் ago. ஸோ வாணி என்ன சொல்லியிருக்கா, என்னோடய பர்த்டே 75 நாளுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இங்கே 1னா ஓகேங்களா? ஸோ 75 டேஸ்க்கு வந்து முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? இவங்க சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வி ஹாவ் டு சப்ராக்ட் 75 ஃப்ரம் 1ல் இருந்து 75 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இவங்களோடது பிஃபோராகவே முடிஞ்சிடுச்சு. 75லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி 1, இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டேவை தான் நம்ம 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. அப்போ இன்றைக்கி 1னா 75 டேஸ் பிஃபோர் அப்படின்னும் போது 75 நாளைக்கு முன்னாடின்னும் போது ஸோ 1லேருந்து 75 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே நம்பர் எடுத்துருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸிலி இருக்கும். நீங்கள் ஏபிசிடியில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ ஏபிசிடி வேணால் நீங்கள் நம்பர்ஸே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர்? ஓகே. ஸோ இங்கே இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி ஈஸி. நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, டேஸை ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் கிவன் டுடே வந்து மண்டேன்றதால மண்டேயோட நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க வாட் இஸ் திஸ் ஆல்சோ கிவன் 75 டேஸ் ago அப்படின்றதுனால நீங்கள் இன்னையில் இருந்து 75 டேஸ்க்கு முன்னாடின்றதை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். we have to subtract 75 from 1 and take the modulo 7. ஏன் modulo 7 எடுக்கிறோன்னா its week contains 7 days. ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படின்றதுனால நம்ம வாரத்தை டேஸை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோன்றதுனால நம்ம modulo 7 எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம், இன்னையிலேருந்து 75 டேஸ் பிஃபோர். ஸோ நம்ம வந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். 1லேருந்து 75 சப்ராக்ட் பண்ண போகிறோம். மாட் என்ன எடுக்க போகிறோம், 7 எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா 1 வீக். ஆக்சுவலி இதை தான் வந்து நம்ம லைன்ஸில் கொடுத்துட்டு இதை எழுதியிருக்கோம். இன்றைக்கி வந்து வாணியோட பர்த்டேன்றது 1, 75 டேஸ்க்கு பிஃபோருன்றதுனால நம்ம 75ஐ 1ல் இருந்து ஃப்ரம் 1 ஓகேங்களா 1ல் இருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். மாடுலோ 7 எடுக்க போகிறோம். ஏன் 7 எடுக்க போகிறோம்னா இந்த வீக் அப்படின்னும் போது 1 வீக்கு 7 டேஸ். ஸோ தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ 1லேருந்து 75 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், -74 mod 7. ஸோ 74 வந்து 7ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4 வந்து உங்களுக்கு ரிமைண்டராக வரும். பட் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் சைனை சேஞ்ச் பண்ணக்கூடாது. mod 7. பட் ஹியர் எந்த டேஸுமே வந்து உங்களுக்கு வந்து மைனஸில் வராது. கிளியர்? ஸோ தட் நம்ம வந்து ஒரு வாரத்தில் -4 அப்படின்னும் போது 1 வீக்கில் -4. அப்போ அந்த வீக்கில் இருந்து இதை மைனஸ் பண்ணுறீங்க. அதனால நம்ம 7 - 4 எடுக்கிறோம். கிளியர்? ஏன் 7 எடுக்கிறோம் தெரியுதுங்களா?
நமக்கு இருக்கிறதே 7 தான். ஏன்னா ஒரு வாரத்தை பற்றி தான் நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம். வாரத்தில் இருக்க டேஸில் எந்த டே அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்றதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஹோல் நம்பர் முதல்ல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து எழுதிக்கிறீங்க. ஸோ சைன் சேஞ்ச் ஆகாது. எந்த டேஸுமே உங்களுக்கு மைனஸில் வராது. ஸோ மைனஸில் வராதுன்னும் போது அந்த வாரத்தில் -4 அப்படின்னும் போது அந்த வாரம் அப்படின்னும் போது 7 டேஸ் தான் நம்ம மைண்டில் வரும். அப்போ 7ல் 4 வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 வரும். ஐம் சாரி, திஸ் இஸ் டேக் அ கன்கரண்ட். அப்போ 3 mod 7 ஓகேங்களா. அப்போ 3 தான் வந்து உங்களுக்கு ரிமைண்டராக வந்திருக்கு. இப்போ 3 அப்படின்றது 3 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? எந்த டேவை ரெப்ரசன்ட் பண்ணுது? இட்ஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. ஸோ 3ன்றது உங்களுக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வெட்னஸ்டேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ அவங்க பர்த்டேவை அவங்க எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா வெட்னஸ்டே செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போது உங்களுக்கு வந்து 3ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? உங்களுக்கு வெட்னஸ்டேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? 3ன்றது வெட்னஸ்டேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ therefore the day for the number 3 is Wednesday. ஸோ இந்த டே அப்படின்னும் போது இந்த நம்பர் 3 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வெட்னஸ்டேவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ therefore Vani's birthday must be on Wednesday. ஸோ அவங்க கண்டிப்பாக எப்போ தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க? வெட்னஸ்டே தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ தான். ஓகே, கிளியர், வெரி ஈஸி, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து நம்பர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். அந்த நம்பர்ஸில் இருந்து நீங்கள் இன்றைக்கி மண்டேனா 1 எடுக்க போகிறீங்க. ஸோ 75 டேஸ் பிஃபோர்னும் போது 75ஐ 1லேருந்து சப்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க. தென் நார்மல் கேன்சலேஷன் தான். என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டருக்கு என்ன டே. ஸோ ரிமைண்டர் 3ன்னும் போது வெட்னஸ்டே. ஓகே, ஸோ இது மாதிரி போட போகிறோம். இதில் ஒரே ஒரு இதுதான் ஆக்சுவலி மெத்தட். ஓகேங்களா? ஒரு சின்ன மைண்ட் கேல்குலேஷன் நான் சொல்லித்தரேன். பட் அந்த மைண்ட் கேல்குலேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி போட்டிங்கன்னா கரெக்டாக வருமா? எனக்கு அது வந்து ஆன்சர்ஸ் வந்து மேக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ்க்கு மார்க் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ஒரு அசோசியேட் மாதிரி இன்றைக்கி வந்து மண்டே 75 டேஸ் பிஃபோர் அப்படின்னும் போது ஸோ இந்த 75ஐ mod 7 எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது 75 mod 7, ஏன்னா 75 டேஸ் பிஃபோர்னும் போது இதை நம்ம டோட்டலி எடுத்துகிட்டு mod 7 போது உங்களுக்கு வீக் டேஸ் வரும். இப்போது 75ஐ 7ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் என்ன வருது? 5. ஓகே, ரிமைண்டர் என்ன வருது? 5 வருது. அப்போது 5 mod 7. கிளியர்? ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? டுடே மண்டே. ஓகேங்களா? இன்றைக்கி மண்டேக்கு பிஃபோர் டே என்ன இருக்கும்? சண்டேக்கு பிஃபோர் டே சாட்டர்டேக்கு பிஃபோர் டே ஃப்ரைடேக்கு பிஃபோர் டே தேர்ஸ்டேக்கு பிஃபோர் டே வெட்னஸ்டே. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 5 வந்துருக்கு. ஓகே, ரிமைண்டர் 5. இப்போ நான் 5 பிஃபோர் இன்றைக்கி வந்து 1 2 3 4 5. ஸோ இந்த 5 டேஸை கட் பண்ணி நம்ம பார்த்தோம்னா வெட்னஸ்டே. இதுதான் ஆன்சர். ஸோ அவங்க இன்றைக்கி பர்த்டே கொண்டாடினாங்க வெட்னஸ்டே அன்றைக்கி. இது வந்து மைண்ட் கேல்குலேஷன் தான். இதை வந்து ஆக்சுவலி சம் மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. பட் இதை வந்து நிறைய பேர் வந்து காப்பி பண்ணுறீங்க. இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் உங்களுக்கு வந்து மேக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸுக்கு மார்க் இருக்குது. ஓகேங்களா? அதை மெயினாக வச்சுக்கோங்க. பிகாஸ் மேபி நீங்கள் வந்து ஒரு 1 வேர்டில் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சைடில் சின்ன பென்சிலை யூஸ் பண்ணி வேகமாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பென்சிலில் வந்து நீங்கள் 1 வேர்டு வந்து கிளிக் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து மேபி 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸில் கேட்கும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கு மார்க் போகும். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. 75 டேஸ் அப்படின்னும் போது 7ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 5னா இன்றைக்கி டேலேருந்து 5 டேஸ் பிஃபோர் போகும்போது உங்களுக்கு என்ன டே? வெட்னஸ்டே. ஸோ அவங்க வந்து வெட்னஸ்டே பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. இது மைண்ட் கேல்குலேஷன் தான். ஆனால் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போடும்போது இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் தென் இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் பெருசாக இருக்கும். கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. கிளியர்? ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து முடியுது. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஷின்ஸ் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.